ஹலோ கேக்கீஸ், வெல்கம் டு பேக்கிங் பீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்டு ரெசிபி வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரையும் பாருங்கள். இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கணும். பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதாவது பட்டரை டச் பண்ணால் சாஃப்டாக இருக்கணும். சேம் டைம் பட்டரை ரொம்ப நேரம் வெளியில் வச்சு ஓவராக மெல்ட் ஆகியும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பட்டர். ஃபஸ்ட்டு பட்டரை ஒரு 1 மினிட் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுடர் பண்ண ப்ரௌன் சுகரை இதோட ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இங்கே ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாக்ரி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணும்போது கலர் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்டில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போது சுகர் ஆட் பண்ணி இது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரணும். அந்த பட்டரோட கலரே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு பேல் ஒயிட்டில் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். ஒரு 2-3 மினிட்ஸ் பட்டர் அண்ட் சுகரை பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அகைன் இதை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பீட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும், ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணக்கூடாது. இப்போது பட்டர் அண்ட் சுகர் நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. பீட்டரில் இருக்க பட்டரை நல்லா ஸ்பேச்சுலா வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் என்ன ஃப்ளார் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹோம்மேடாக 25+ ப்ராடக்ட்ஸை வச்சு ரெடி பண்ணது. இதுலேயே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளிப்பை மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளாரை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க பட்டரோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். குக்கீஸ்க்கு ஃப்ளார் மிக்ஸ் பண்ணும்போது மிக்சிங் டெக்னிக்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பட்டரோட ஃப்ளார் மிக்ஸ் ஆகிற வரையும் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நம்ம பால் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம மொத்த மாவுமே ஆட் பண்ணி டோவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பால் ஆட் பண்ணணும். முதல்ல ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சதன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் குக்கீஸ் நமக்கு கிறிஸ்பியாகவே இருக்காது. இப்போ மொத்த மாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை யூஸ் பண்ணி டோவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாவில் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேச்சுலாவை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு அழுத்திலாம் பிசைய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்தாலே போதும். அந்த பாம் நமக்கு மாவில் அதிகமாக படவே கூடாது. அப்படி நம்மளோட உள்ளங்கையை வச்சு நம்ம அழுத்தி மாவு பிணையும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடி ஹீட்டுக்கு பட்டர் ரொம்ப மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா குக்கீஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி டோட்டலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான மில்க் தேவைப்பட்டது. இப்போது நம்ம குக்கி டோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை விட டைட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். அதுக்குள்ளே கவுண்டர் டாப்பை நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பரை ஃபஸ்ட்டு கீழே போடுங்க. இப்போ இதில் நான் ரெடி பண்ண குக்கி டோலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதை இந்த பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சப்பாத்தி உருட்டுற ரோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு திரட்டிக்கலாம். இதை ரொம்ப அழுத்திலாம் திரட்ட வேண்டாம், லேசாக திரட்டினாலே போதுமானது. இப்போ இதை இந்த அளவுக்கு திரட்டினதுக்கப்புறம் ஒரு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் கட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னாலும் ஒரு டப்பாவோட மூடி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கூட ஷேப் பண்ணிக்கலாம். குக்கியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணும். இதை விட தின்னாக இருந்தது அப்படின்னா நமக்கு குக்கீஸ் கருகி போயிடும். இப்போ கட் பண்ண எல்லா குக்கீஸையும் குக்கி ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கீஸை கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னா குக்கி டோவை ஈக்குவல் வெயிட்டில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஜஸ்ட்டு கையிலேயே உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், அழகாக ரவுண்டாக வந்துடும். இதில் உங்களுக்கு வேறு எதனா டிசைன் வேணும் அப்படின்னாலுமே ஒரு ஸ்பூனை வச்சு அதில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதோ, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்மைலி சிம்பிள் மாதிரி வேணும் அப்படின்னா அதே மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். யூஸ்வலாக மில்லட் குக்கீஸை நம்ம இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அதை ஷேப் பண்ணும்போது அது குக்காய் வந்ததுக்கப்புறம் அதை பார்க்கவே அந்த வெடிப்போட சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் நான் அந்த மாதிரி ஷேப் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. இதை நம்ம ஒரு 175 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கணும். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணால் அந்த குக்கீஸ் மூவ் ஆகணும். கீழே அந்த பட்டர் பேப்பரோட ஸ்டிக்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி குக்கியை திருப்பி பார்க்கும்போது அதனோட பாட்டமில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்மளோட குக்கீஸ் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை உடைக்கிறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது சாப்பிடவும். நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1/2 kg குக்கீஸ் கிடைக்கும். டோட்டலாக ஒரு 25 பீசஸ் கிட்ட எனக்கு வந்தது.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.